ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புலி. இன்றைக்கி நம்ம கருப்பு எள்ளில் எப்படி பொடி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுக்கிறேன். 5 நிமிஷம் நல்லா லோலேயே வச்சு நல்லா வறுத்திங்கன்னா இதோட கலர் லைட் ப்ரௌனாக மாறும். அதே மாதிரி கடலைப்பருப்புலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சிடாமல் லோலே வச்சு வருங்க. இப்போ இது வறுப்பட்டோன்னே அதே பேனில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்க்குறேன். முழு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வறுப்படணும். இல்லைன்னா உங்களுக்கு உளுந்தோட அந்த பச்சை வாடை உங்களுக்கு பொடியில் இருக்கும். அதனால் இதையும் ஒரு 5 நிமிஷம் லோலே வச்சு நல்லா வறுக்கிறேன். உளுந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் லைட் ப்ரௌனாக அதே மாதிரியே வரும். ஒயிட் கலர்லேருந்து லைட் ப்ரௌனாக மாறும். உளுந்துலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் கைவிடாமல் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்லேயே கொட்டி வச்சுடுங்க, கடலைப்பருப்பு கொட்டின பிளேட்லேயே. இப்போ கருப்பு எள்ளு நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். 1 கப்பு அளவுக்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பிசிஓடின்னு சொல்லப்படுற அந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கு ஒரு நேச்சுரல் ரெமெடினா அது எள்ளு தான். நீர்க்கட்டி இருக்கிறவங்களாம் இந்த எள்ளை இந்த மாதிரி பொடியாக்கி அது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே அவங்களோட இந்த நீர்க்கட்டியோட அளவு உங்களுக்கு குறையும். அதனால் நீர்க்கட்டி இருக்கவங்களாம் அடிக்கடி எள்ளு அதுலேயும் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு வாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுனால தான் உங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை வருது. இது எள்ளு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களாம் அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க. எள்ளு நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்தோன்னே இதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இது பொரிஞ்சதும் இதை எடுத்துட்டு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் நான் இங்கே சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. இதையும் 5 நிமிஷம் லோலே வச்சு நல்லா கைவிடாமல் வறுக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த விதைகளுடைய கலர் மாறும். அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த கலர் மாறி இருக்கு. மாறினதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு நான் இங்கே கருவேப்பிலை ஒரு கை அளவு சேர்க்குறேன். கருவேப்பிலை ரொம்ப நல்லது, உங்களுக்கு முடிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ பிடிக்காதுன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இதே 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயம் கொஞ்சமும் 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்து இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கு அந்த லைட்டாக அந்த சூட்லேயே வறுக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும் உங்களுக்கு. அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் போயிடும். தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொடி கெட்டு போயிடும். ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற விடுறேன். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்க போகிறோம். மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா குறைன்னு அரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான், எள்ளு பொடி உங்களுக்கு ரெடி ஆகிடும். எள்ளு ஹீட்டு உங்களுக்கு. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் எள்ளு அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். நீர்க்கட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி ஒரு ஸ்பூனாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, ஃபைனாக அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான், நம்ம எள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.